ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கஸ்டமர் பார்த்திங்கன்னா இந்த காட்டன் சாரியில் தான் ஒரு லாங் டாப் தைக்க சொல்லியிருந்தாங்க. நார்மல் ஓப்பன் டாப் தான். அது வந்து சென்டர்லேயும் ஓப்பன் வர்ற மாடல் தான் கேட்டிருந்தாங்க. இது வந்து மாமன் டாட்டருக்கு 2 பேருக்குமே பார்த்திங்கனாக்கா சேமாக தைக்க சொல்லியிருந்தாங்க. இந்த சாரியில் பார்த்திங்கனாக்கா லாங் டாப்புங்கிறதுனால பார்டர் பார்த்திங்கன்னா இதில் 2 சைடுமே பார்டர் கொடுத்துருந்தாங்க. நம்ம அந்த பார்டரை கட் பண்ணால் தான் நம்ம வந்து டாப்போட அந்த லென்த்து எல்லாமே நம்ம அளவு எடுக்க முடியும். நம்ம பார்டர் கட் பண்ணியாச்சுனாக்கும் ஹைட் வந்து பத்தாமல் இருக்கும். பத்தாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இதில் வந்து டிப்ஸ் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி பார்டர் சேலையில் வந்து எந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம எந்த மாதிரி ஜாயிண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த மாதிரி நம்ம ஜாயிண்ட் கொடுக்குறதுல பார்த்திங்கனாக்கா நம்ம நெட்டு வசத்தில் தான் நம்ம டாப்போட லென்த்தை எடுப்போம். இந்த மாதிரி எடுத்தோம்னா 2 டாப்புக்கு நம்ம குறுக்கு வசத்தில் போட்டால் பத்தாது அப்படின்ட்டுன்னு நான் பார்த்துட்ருந்தேன். சரி, இப்படி போட்டுட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்டரை கட் பண்ணி எடுத்துருவோம். எடுத்துட்டு நம்ம அடுத்தது நம்ம யோசிப்போம் அப்படின்ட்டு நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஹைட்டுக்கு நம்ம பார்த்திங்கன்னா மேல் பாட்டத்துக்கு வந்து நம்ம ஜாயிண்ட் கொடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்துருந்தேன். அது வேறு ஜாயிண்ட் அசிங்கமாக தெரியுமோ அப்படிங்கிற கொஞ்சம் பயமும் இருந்துச்சு. எதுவும் சொல்லுவாங்களோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அந்த ஜாயிண்ட் பார்த்திங்கனாக்கா நீட்டாக ஃபினிஷிங்காக நம்ம நேராக ஒன்று போல் எதுவுமே நம்ம ஒரு புள்ளி அளவு கூட நம்ம மாறாத மாதிரி நேராக நம்ம ஒன்று போல் அந்த தையலுக்கானது அளவெல்லாம் நம்ம எடுத்து போட்டோம்னாக்கா அந்த ஜாயிண்டானதே நமக்கு தெரியாது. இந்த பார்டர் வந்து நமக்கு மாடல் தைக்கிறதுக்கு நமக்கு தேவைப்படுங்கிறதுனால நம்ம ஃபுல் பார்டரையும் நான் கட் பண்ணி அதை நான் ஓரம் ஃபுல்லும் நான் மடிச்சு நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா பார்டர் வச்சு தான் மாடல் கேட்டிருந்தாங்க. இது வந்து இந்த அளவு தான் எனக்கு வந்து ஜாயிண்ட் வருது. இந்த மாதிரி லாங்காக தைக்கிறதுக்கு 2 பார்டரையும் கட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி நம்ம ஜாயிண்ட் போட்டுக்கலாம். ஜாயிண்ட் போட்டு ஃபினிஷிங்காக நம்ம தையல் போட்டு முடிச்சுட்டு அதை வந்து அயர்ன் பண்ணிட்டிங்கனாக்கா நீட்டாக வந்துடும். நம்ம அயர்ன் பண்ணாமல் அப்படியே தையலை போட்டு ஏற்றணும்னு வச்சுக்கோங்களேன், ஃபினிஷிங்கே இருக்காது. நம்ம செய்கிற சின்ன சின்ன தப்பையும் பார்த்திங்கனாக்கா அதை நீட்டாக நம்ம முடிச்சிட்டோம்னாக்கா நம்ம கஸ்டமர் வந்து ஏற்றுக்குருவாங்க. அதை வந்து சொதப்பி ஏதாவது பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தைச்சதுக்கான அடையாளமே இல்லாமல் வேஸ்ட்டு, நல்லா இல்லை அப்படி சொல்லிடுவாங்க. எனக்கு வந்து இதில் வந்து ஜாயிண்ட் வர்றது எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லி கஸ்டமரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சரி, ஓகே சொல்லிட்டேன் நான். எனக்கும் இதில் பெருசாக ஒன்றும் அந்த ஜாயிண்ட் அளவு தெரில. இந்த பார்டர் ஓப்பன் மாடல் தான் கேட்டிருந்தாங்க. இந்த பார்டர் தைச்சோன்னே பார்த்திங்கனாக்கா இந்த ஓப்பன் மாடலுக்கு வந்து சூப்பராக இருந்துச்சு. பேக்கில் வந்து ஹிப் ஷேப்புக்கு வந்து எனக்கு நல்லா ஷேப்பாக வேணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து பேக்கில் டாட் பிடிச்சிருந்தேன். பேக்கில் டாட் பிடிச்சி அவங்க போட்டிருந்தாங்க பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதோட பிக்கும் அனுப்பியிருந்தாங்க. அதை லாஸ்ட் எண்டில் காட்டுறேன். இது வந்து அவங்க மாமுக்கு, இது வந்து அவங்க பொண்ணுக்கு பார்த்திங்கனாக்கும் அதே மாடல் தான். பின்னாடிக்கு பார்த்திங்கன்னா ஒரே பூ டிசைன் வந்து இந்த பாப்பாவுக்கு வந்து ரொம்ப பூ டிசைன்லாம் பேக்கில் வந்துருந்துச்சு. எனக்கு இந்த பூ டிசைன் வந்திருந்த மாடல் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஃபுல்லாக பூ டிசைனாக வந்துட்டு சிம்பிளாக இல்லாமல் நல்லா இருந்துச்சு. இதுக்கும் அதே மாதிரியும் நம்ம வந்து டாட் பிடிச்சாச்சு. நம்ம வந்து பேக்கில் வந்து ஷேப் வேணும் அப்படிங்கிறதுனால நம்ம எல்லா டாப்புக்குமே நம்ம டாட் பிடிச்சிட்டோன்னாக்கா நல்லாயிருக்கும். அது மாதிரியே நானும் டாட் பிடிச்சி நீட்டாக வச்சிட்டேன். நெக்கு பார்த்திங்கன்னா அந்த நெக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அவங்க பிக் அனுப்பியிருந்தாங்க. எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகே, பாய்.